ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல எடுத்துக்காட்டு 2.11 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 70,004 மற்றும் 778 இது ரெண்டையும் 7ஆல வகுக்கும் போது கிடைக்கிற மீதியை கேட்டுருக்காங்க. சரிங்களா? நம்ம இது டைரக்டா இப்படி வகுத்தோம்னா நம்மளுக்கு மீதி 4 கிடைச்சிடும். சரியா? நம்மளுக்கு ஆனா புக்ல அப்படி கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதுல 70,000 7ஆல வகுப்படும். அப்படிதானே? என்னது 70,000 7ஆல வகுப்படும் என்ற எண் 7ஆல வகுப்படும். சரிங்களா? அப்ப என்ன எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் 70,000 போட்டு இங்க மட்டுனா என்னது, நம்ம வகுக்கம் பார்த்தீங்களா, இந்த எண் எந்த எண்ணை கொண்டு வகுக்கமோ அதுதான் மட்டு. சரியா? இங்க நம்மளுக்கு 70,000த்தை 7ஆல வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி என்ன வரும்? 0. அதைத்தான் இங்க போடணும். சரியா? என்னது 70,000 இங்க மட்டு 7, அதாவது எந்த நம்பரை கொண்டு வகுக்கோமோ அது. இங்க கிடைக்கக்கூடிய மீதி என்னது? 0. சரியா? இப்போ ரெண்டு பக்கமும் 4 கூட்டுங்க. சரியா? 70,000 பிளஸ் 4, அதே மாதிரி இந்த பக்கமும் 0 பிளஸ் 4 மட்டும் என்னது? நம்மளுக்கு 7. சரியா? இப்போ ரெண்டு பக்கமும் 4 கூட்டினோம்னா இங்க என்ன வரும்? 70,004. சரியா? அதே மாதிரி இங்க என்ன வரும்? 4 மட்டு 7. சரியா? இப்போ நம்மளுக்கு 70,004னா நம்மளுக்கு மீதி என்ன கிடைச்சிருக்கு? 4. சரியா? இப்போ இங்க கிடைக்கக்கூடிய மீதி இதுதான் என்னது? மீதி. சரியா? அப்போ நம்மளுக்கு அதுதானே கேட்டிருக்காங்க. 70,004 7ஆல வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி என்னது? 4. சரியா? அப்ப அதை எழுதிருங்க. 70,004 7ஆல வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 4 ஆகும். சரியா? இந்த இது கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 778. சரியா? இப்ப 778ல நம்மளுக்கு 777 7ஆல வகுப்படும். அப்படிதானே? அடிச்சோம்னா என்னது? 1 1 1 வரும். சரியா? அப்போ இது 777 7ஆல வகுப்படும். சரியா? அப்ப 777 ஆனது என்னது? 7ஆல் வகுப்படும். அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? இங்க 777, அதுக்கு கிடைக்கக்கூடிய மீதி இங்க என்னது? 0, மட்டு என்னது? 7. சரியா? இங்க 777, இங்க 0, மட்டு என்னது? எந்த எண்ணால வகுக்கோமோ அது. சரியா? அப்ப 0, சாரி 7. அப்போ நம்ம இது ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு என்ன வேணும்? 778. அப்போ இங்க 778 வரணும்னா 1 கூட்டணும்னா 778 வந்துடும். அப்படித்தானே? அப்போ ரெண்டு பக்கமும் 1 கூட்டிக்கோங்க. 777 பிளஸ் 1, அடுத்து 0 பிளஸ் 1 மட்டு 7. சரியா? இப்போ இங்க என்ன வரும்? 778, இங்க என்ன வரும்? 1. அப்போ மட்டு 7. அப்போ நம்மளுக்கு மீதி என்ன கிடைச்சிருக்கு? 1. அப்போ இதை என்ன செய்வோம்? 778ஓட மீதி 1 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். சரிங்களா? பாருங்க, 778 7ஆல வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 1 ஆகும்னு சொல்லி எழுதிங்க. சரிங்களா? இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.